Hi everyone, இந்த வீடியோவில் ராபர்ட் ஏ ஹெயின்லைன் எழுதின ஸ்ட்ரேஞ்சர் இன் த ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட் அப்படிங்கிற நாவலோட சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ராபர்ட் ஆன்சன் ஹெயின்லைன் இவர் வந்து ஜூலை 7, 1907 இருந்து மே 8, 1988 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆத்தர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், அப்புறம் நேவல் ஆஃபீஸராகவும் இவர் இருந்திருக்காரு. இவரை வந்து டீன் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற சப்ஜானரில் எழுதுறதுல ரொம்பவே பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணப்பட்டவர் தாங்க நம்ம ராபர்ட் ஏ ஹெயின்லைன். ஸோ இவருடைய ஜானர் ஆஃப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி தான். ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், த மூன் இஸ் அ ஹார்ஷ் மிஸ்ட்ரஸ், அப்புறம் ஸ்டார்ஷிப் ட்ரூப்பர்ஸ், அப்புறம் டைம் எனாஃப் ஃபார் லவ். சரி வாங்க இப்போ இந்த நாவலுடைய சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாவலை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஸ்ட்ரேஞ்சர் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட் அப்படிங்கிறது 1961 எழுதப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இதில் வந்து வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. அவங்க வந்து மார்ஸ்லேருந்து எர்த்துக்கு வர்றாங்க. அது என்ன கதைங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல். இந்த நாவலுடைய டைட்டில் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரேஞ்சர் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட் அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து கிங் ஜேம்ஸ் பைபிளுடைய எக்ஸோடஸ் 2:22 அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த பர்டிகுலர் சாப்டரில் மோசஸ் வந்து இந்த லைன் சொல்கிறார், ஐ ஹவ் பீன் அ ஸ்ட்ரேஞ்சர் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மோசஸ் சொன்ன வார்த்தைகளை தான் ஹெயின்லைன் வந்து தன்னுடைய நாவலில் வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித் அப்படிங்கிற ப்ரொட்டகானிஸ்ட்டுக்கு பொறுத்தளவில் ஏர்த் இந்த உலகத்தில் நம்ம மைக்கேல் ஸ்மித் இருக்கார் இல்லையா, வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித், அவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அவருக்கு இந்த ஏர்த்துங்கிறதே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட். ஏன்னா ஏர்த்தில் இருக்கிற அந்த ஹியூமன் கல்ச்சர் கம்ப்ளீட்டாக மாஸில் இருக்கிற கல்ச்சரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாவலில் ஒரு ஓவரால் ஐடியாலஜி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த நாவலை பொறுத்தளவில் அந்த வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித் அப்படிங்கிற கேரக்டர் வந்து மோசஸ் உடைய ரோலை எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா மோசஸ் வந்து ஒரு ரிலீஜியஸ் லீடர், ஒரு ப்ராஃபட்டாகவும் இருந்திருப்பார். மக்களுடைய ஃப்ரீடம்காக ரொம்பவே பாடுபட்டவர். அவர் அந்த ஒரு லிபரல் லைஃப்பை லீட் பண்ணணும் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் தான் மோசஸ். இதே மாதிரி இந்த நாவலுடைய முடிவில் பார்த்திங்கன்னா இந்த மேஜர் கேரக்டர் வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித் சொன்னார் இல்லையா, அவர் வந்து ஒரு ப்ராஃபட்டாகவும் ஒரு ரிலீஜியஸ் லீடராகவும் இந்த ஹியூமன் பீயிங் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்க விடுபடணும் அப்படின்னு சொல்லி மாறுற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க இந்த நாவலுடைய மேஜர் கேரக்டர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னா வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித். இவங்களை வந்து மைக் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து மார்ஸ்லேருந்து வந்த மேன், சரிதானா, மார்ஸில் பிறந்த ஒரு பர்சன். அது எப்படி மார்ஸில் பிறந்தாருங்கிறத நான் உங்களுக்கு நாவலுடைய சம்மரி வரும்போது சொல்லிடுறேன். அப்புறம் கில்லியன் ஜில் போர்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கேரக்டர் இதில் உண்டு. அவங்க வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன்னா வேலண்டைன் வந்து மாஸ்லேருந்து ஏர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஹியூமன் கல்ச்சர், அப்புறம் அந்த பிஹேவியர்ஸ் இதெல்லாமே சொல்லி கொடுத்தது நம்ம நர்ஸ் தான், இந்த கில்லியன் அப்படிங்கிற நர்ஸ் தான். அப்புறம் வந்து பென் கேக்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவங்க வந்து ஜில்லுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், கில்லியன் ஜில்லுக்கும் பென் கேக்ஸ்டனுக்கும். அப்புறம் ஜூபல் ஹார்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டருங்க. இவங்க வந்து இந்த நாவலில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பாப்புலர் ரைட்டர், லாயர், அப்புறம் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பொக்கோனோ மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் ஈஸ்டர்ன் பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு பிளேஸு, அதில் ஒரு இருக்கிற மாதிரி இந்த நாவலில் காட்டியிருப்போம். ரொம்ப இன்ஃப்ளூன்ஷியலான ஒரு பர்சனாலிட்டி இந்த நாவலை பொறுத்தளவில். பட் இந்த ஜூபல் ஹார்ஷா சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். பட் நம்ம ராபர்ட் ஏ ஹெயின்லைனுடைய நிறைய நாவல்ஸில் இந்த ஜூபல் ஹார்ஷா வந்து அப்பியர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு எல்டர்லி பர்சன், ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி. அப்புறம் இது போக குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் உண்டு. லைக் ஆன், மிரியம், டார்கஸ், இவங்கெல்லாம் யாருன்னா இந்த ஜூபல் ஹார்ஷாவுடைய ப்ரொஃபஷ்னல் செக்ரட்டரிஸ். அதுக்கப்புறம் டியூக் லாரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவங்களும் இந்த ஜூபல் ஹார்ஷா கூட இருக்கிறவங்க தான், அவங்களுடைய எஸ்டேட்டில் வாழ்கிறவங்க. அப்புறம் டாக்டர் ஸ்டின்கே மேஹ்மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், ஒரு அந்த சாம்பியன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சன். அப்புறம் ஒரு டேட்டூட் லேடி ஒரு கேரக்டர் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். அவங்க நேம் வந்து பேட்டி
பாய்வான்ஸ்கி, PAIWONSKI, இவங்க ஒரு கேரக்டர். இது போக நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வரும். அந்த கேரக்டர்ஸுடைய ரோல் என்ன, இந்த நாவலில் எப்படி அவங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கங்கிறத நான் உங்களுக்கு நாவலுடைய சம்மரி வரும்போதே நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் ஐலாண்டுங்கிறது ஒரு சயின்டிஃபிக் நாவல். ஸோ இதை ஓவரால் ஐடியாலஜியில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித் அப்படிங்கிற ஹியூமன் வந்து மார்ஸில் பிறந்திருப்பாங்க. அப்புறம் மார்ஸில் இருக்கிற பீப்புள் அவங்கள வந்து மார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால வளர்க்கப்பட்ட வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித் வந்து அதுக்கப்புறம் ஒரு எர்த்துக்கு கொண்டு வரப்படுறாங்க. அப்போ வந்து அவன் யங் மேனாக இருக்கிறான். அப்போ யங் மேனாக இருக்கிற இந்த வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித் எர்த்துக்கு வரும்பொழுது எர்த்து வந்து வேலண்டைனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அந்த பிளேஸ் வந்து அவனுக்கு ஒரு வினோதமான ஒரு இடம் மாதிரி தெரியுது. ஸ்ட்ரேஞ்சர் என்ன ஸ்ட்ரேஞ்சில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஏன்னா ஹியூமன் கஸ்டம்ஸ், பாலிடிக்ஸ், ரிலீஜன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மார்ஸ்க்கும் எர்த்துக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜில் சொன்னேன் இல்லையா, கில்லியன் ஜில் போர்ட்மேன், அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்கியூ பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்மித் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக எர்த்தில் எப்படி இருக்கணும், வாழ தகுதியான நபராக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஜூபல் ஹார்ஷா சொன்ன இல்லையா, ஒரு ஃபிலாசபர், ஜேர்னலிஸ்ட், அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாக ஹியூமன் சொசைட்டி அப்படிங்கிறத இந்த வேலண்டைன் வந்து கற்றுக்கிறான். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் லைக் மார்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸ், இதில் என்னென்ன சயின்டிஃபிக் எலமெண்ட்ஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த டெலிபதி, அப்புறம் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி ஒரு புது ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் லைக் சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டை உருவாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நியூ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் வந்து மார்ஷியன் ஃபிலாசபியை பேஸ் பண்ணி நம்ம ஸ்மித் வந்து இந்த எர்த்தில் நடத்துகிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மோரோவர் இது வந்து அந்த ஃபிலாசபி வந்து அந்த ஃபிலாசபியோட ஐடியாலஜி பார்த்திங்கன்னா லவ், லைஃப், யூனிவர்ஸ், அதனோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. ஸோ இதுதான் இந்த நாவலோடைய கான்செப்ட்டு. சரி வாங்க, நான் உங்களுக்கு வந்து இதில் சாப்டர் வைஸ் மொத்தம் 39 சாப்டர்ஸ் இருக்குது. எப்படி பிகின் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த நாவல் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எர்த்லேருந்து ஒரு மிஷன் வந்து அனுப்பப்படுது மாஸ்க்கு. அதனுடைய பேர் வந்து ENVOY. ஸோ அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடுது. என்ன ஆச்சுன்னே தெரில. அதாவது எர்த்லேருந்து மாஸ்க்கு அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஷிப், அதனுடைய பேர் NY, அது வந்து மறைஞ்சிருது. ஒரு 25 இயர்ஸ் கழித்து இன்னொரு ஸ்பேஸ் ஷிப், அதனுடைய பேர் வந்து சாம்பியன், அதை வந்து மாஸ்க்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது தான் அங்கே அந்த NY அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஒரு சர்வைவர் இருக்காருங்கிறது தெரிய வருது. இப்போ இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த NYன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மிஷன் அனுப்புனாங்க இல்லையா ஸ்பேஸ் ஷிப்பு, அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்கு பிறந்த குழந்தை தான் நம்ம வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித். இப்போ 25 இயர்ஸ் அப்படின்னா அந்த குழந்தை ஒரு பெரிய பையன், 25 இயர்ஸ், ஒரு பாய் அங்கே இருக்கார். ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்மித்தை வந்து எர்த்துக்கு கூட்டு வந்தாச்சு. பட் இப்போது மார்ஸ்லேருந்து எர்த்துக்கு வர்ற அந்த ஹியூமன் வந்து கம்ப்ளீட்டாக வீக் ஆகிருக்கிறான். ஸோ இவனை என்ன பண்ணுறாங்கன்னா, பெத்தஸ்டா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எர்த்தில் வந்து ஒரு பெரிய டிபேட்டே நடந்துகிட்டு இருக்கு. இவனை எப்படிப்பா டீல் பண்ணுறது, யார் இவனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து இவனை பார்த்துக்கிறதுக்கு ஜென்ஸ் அவங்கள மாதிரி தான் போடுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நர்ஸ், அந்த கில்லியன் ஜில் போர்ட்மேன் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த லேடி வந்து ஸ்மித்தை மீட் பண்ணிடுறாங்க. நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எப்படின்னா, நம்ம வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித்தை எந்த லேடியும் மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் மீறி நம்ம கில்லியன் ஜில் போர்ட்மேன் வந்து நம்ம மெயின் கேரக்டர் வேலண்டைன் மைக்கேல் ஸ்மித்தை மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, கொண்டு போய் அந்த தண்ணி கொடுக்குறத பார்க்கும் பொழுது நம்ம வேலண்டைனுக்கு வந்து அவங்களுடைய அந்த மார்ஷியன் கஸ்டமரி ப்ராக்டிஸ் ஒன்று ஞாபகம் வருது. அந்த மார்ஸில் இருக்கும் பொழுது அது அந்த மார்ஸில் இருக்க பீப்புள் தான் மார்ஷியன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி, இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி அப்படி கொடுக்குறத வந்து எதை மீன் பண்ணோம் அப்படின்னா, வாட்டர் பிரதர்ஹுட். ஸோ இப்போ இதெல்லாமே ஒரு எர்த்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், ஒரு பிரதர் பாண்டிங் மாதிரி, ஈவன் தோ அவங்க வந்து ஒரு விமனாக இருந்தாலும் ஒரு பிரதர் பாண்டிங் மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ ஜில் வந்து அங்கேருந்து போயிட்டு திரும்ப பென் கேக்ஸ்டனை மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜில்லும் பென்னும் சேர்ந்து நம்ம வேலண்டைன் ஸ்மித் இருக்காங்க இல்லையா, மைக்கேல் ஸ்மித், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஏன்னா பென் வந்து
இதை எப்படியாவது மீடியா கொண்டு போகணும், பட் இதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜில்லும் பென்னும் ஸ்மித் எப்படியாவது அதாவது வேலண்டைன் ஸ்மித் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஜில்லுடைய ஹெல்ப்னால ஸ்மித் வந்து வேலண்டைன் ஸ்மித்தை தான் ஸ்மித்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்மித் வந்து அந்த பிளேஸ் விட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி நடக்குது. இப்போது அங்கேருந்து எஸ்கேப் ஆன வேலண்டைன் ஸ்மித் வந்து ஜூபல் ஹார்ஷா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆத்தர், ஃபிசிஷியன், லாயர், ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர், அவங்களுடைய ப்ரொடெக்ஷன், அவங்களுடைய கைடன்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வேலண்டைன் ஸ்மித்தை வந்து ஜில் வந்து ஜூபல் ஹார்ஷா கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சேஃபான பொசிஷனில் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்மித் வந்து கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி எல்லா 24 ஹவர்ஸாகவும் அவனை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி அவனுக்கே தெரியுது. ஸோ ஏர்த்தில் இருக்கிற ஹியூமன் லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறான். அப்புறம் ஏர்த்தில் இருக்கிற கஸ்டமரி ப்ராக்டிஸ், சோஷியல் பிஹேவியர்ஸ், இதெல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மார்ஸ்க்கும் இதுக்கும் அப்படிங்கிறத அவன் லேர்ன் பண்ணிக்கிறான். இப்போது அவனுக்குன்னு சில பவர் உண்டுப்பா. ஏன்னா இவன் மார்ஸ்லேருந்து வந்தவன் இல்லையா. ஸோ சம் யூனிக் பவர்ஸ் லைக் சில பீப்புளெல்லாம் டிஸப்பியர் பண்ணுற எபிலிட்டி கூட இவனுக்கு உண்டு. ஸோ அதெல்லாம் காட்டுறான். அது மூலியமாக நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகுது. லைக் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ், ரிலீஜன், ஹியூமனிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம வேலண்டைன் ஸ்மித்க்கு டெவலப் ஆகுது. இப்போ வந்து ஒரு சர்ச் ஆஃப் நியூ ரெவிலேஷன் அந்த கேதரிங்க்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் கேதரிங்க்கு நம்ம வேலண்டைன் ஸ்மித் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்க்கும்பொழுது ஹியூமன் பீயிங்ஸோடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மக்களோட கலந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை ஹியூமன் பீயிங்ஸை பற்றி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து இந்த பேட்டி பாய்வான்ஸ்கின்னு சொன்ன இல்லையா, அவங்க வந்து ஒரு கார்னிவல் பெர்ஃபார்மர். அவங்க ஜில், அப்புறம் அந்த ஹார்ஷா ஹவுஸ் ஹோல்டை சேர்ந்த சில மெம்பர்ஸ், இவங்க எல்லாமே நம்ம வேலண்டைன் ஸ்மித்க்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நியூ ரிலீஜியஸ் மூமெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. மார்ஷியன் ஃபிலாசபியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஏர்த்தில் வந்து ஒரு நியூ ரிலீஜியஸ் மூமெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு த சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன் ஸ்மித் வந்து ஒரு புதுசாக ஒரு ரிலீஜியஸ் மூமெண்ட்டை கொண்டு வர்றாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, மார்ஷியன் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்புறம் சைக்கிக் பவர்ஸ், அப்புறம் புது ரிச்சுவல்ஸ் லைக் வாட்டர் ஷேர் பண்ணுறது கூட, அப்புறம் அந்த கம்யூனல் லிவிங் எப்படி இருக்கணும், மார்ஸில் எப்படிலாம் இருந்ததுங்கிறதையும் இந்த சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் மூமெண்ட்டில் வேலண்டைன் ஸ்மித், அப்புறம் வேலண்டைன் ஸ்மித்தை சேர்ந்த அந்த இன்னர் சர்க்கிள், அந்த அவங்களுக்குள்ளே க்ளோஸாக இருக்கிற அந்த பீப்புளெலாம் அந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போது இதில் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். ஃப்ரீ லவ், யூனிட்டி, இப்போ எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்த விஷயங்கள் லைக் நியூடாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சர்ச்சில் லைக் சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஃபாஸ்டரைட் சர்ச் அப்படிங்கிறது தான் இந்த சர்ச் ஆஃப் நியூ ரிவிலேஷன். அதில் தான் அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வேலண்டைன் ஸ்மித் பார்த்துருப்பான். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் மார்ஷியன் ஃபிலாசபியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த புது ரிலீஜியஸ் மூமெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்க ரெண்டுக்குமே கம்ப்ளீட் ஆப்போசிட் இருக்குது. ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் மாதிரி வருதுங்க அந்த ஃபாஸ்டரைட் சர்ச்சுக்கும் இந்த சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்டுக்குமே. ஸோ இது பப்ளிக் வந்து சிலவர் வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்னது, இது புதுசாக இப்படிலாம் கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு. ஏன்னா கன்வென்ஷனல் தாட் ப்ராசஸ்க்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இவங்க சில விஷயங்கள் பண்ணுறது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மக்கள்லாம் வந்து அந்த சர்ச் பில்டிங்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது அதில் என்ன ஆகுதுன்னா, அவனுக்குன்னு சில பவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி வேலண்டைன் ஸ்மித் வந்து தன்னுடைய ஃபாலோவர்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது பாதுகாத்துக்கிறாங்க. இருந்தாலும் டென்ஷன் வந்து ஒரு பீக் மொமெண்ட்டில் போயிடுது இந்த ரெண்டு சர்ச்சுக்கும் நடுவில். இப்போ வேலண்டைன் ஸ்மித்க்கு சில ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஒரு த்ரெட்டான லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இது வந்து ஏர்த்தில் இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ், ஏர்த்தில் இருக்கிற பாலிட்டிக்ஸ், ஏர்த்தில் இருக்கிற மக்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுற போது அவங்களெல்லாம் அப்படி ரொம்ப கூர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலண்டைன் ஸ்மித்துடைய சர்ச் வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. இப்போ அந்த வேலண்டைன் ஸ்மித் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியாக மாறியாச்சு. நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அட்மயர் பண்ணுறாங்க. இப்போது இந்த சர்ச்சோடைய கம்ப்ளீட் ஆப்போசிட் பீப்புள் யாருன்னா இந்த ஃபாஸ்டரைட்ஸ் தான்.
ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த சர்ச்சோட ஹெட் குவார்ட்டர்ஸை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேலண்டைன் ஸ்மித்தை ஸ்டோன் கல்லால் எரிஞ்சு அந்த கூட்டம் வந்து கொன்றுது. ஸோ இப்போது அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த வேலண்டைன் ஸ்மித்தோடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு ரிச்சுவல் பர்ஃபார்மன்ஸ் கேனிபாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேனிபாலிசம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா அந்த டெட் பாடியை சாப்பிட்றது ஒரு பிலீஃப் அப்படிங்கிற மாதிரி. அது கூட அந்த மாதிரியான ரிச்சுவலை நம்ம வேலண்டைன் ஸ்மித்தோடைய ஃபாலோவர்ஸ் வந்து அந்த இடத்துல பண்ணுறாங்க வேலண்டைன் ஸ்மித் இறந்ததுக்கப்புறம். அண்ட் வேலண்டைன் ஸ்மித்தும் இறந்தாச்சு. அவருடைய டீச்சிங்ஸ், அவர் சொன்ன விஷயங்கள், அவர் சொன்ன ஃபிலாசபிஸ் எல்லாமே கண்டினியூ ஆகுது. ஏன்னா அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜூபல் அப்புறம் மித்த செக்ரட்டரிஸ் லைக் ஜில், பென், அப்புறம் மித்த மெம்பர்ஸ் எல்லாமே த சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்டு அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், இந்த எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இப்போது இந்த நாவல் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, இவர் வந்து ஃபைனலாக ஒரு ஆர்க் ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உலகத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தவர் தான். இவர் வந்து ஒரு மேட்டையர், இவருடைய டெத்து வந்து ஒரு நார்மல் பீப்புளுடைய டெத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தாங்க. ஸோ ஓவரால் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த நாவல் வந்து இதனுடைய செட்டிங்கே கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். World War III முன்னாடி நடக்கிற மாதிரி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போனது, அதுக்கப்புறம் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் சாம்பியன்கிற இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் போகும்பொழுது அந்த மாஸில் பார்க்கும்பொழுது ஒரு ஹியூமன் சர்வைவர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள திரும்ப எர்த்துக்கு கூட்டு வந்து பாப்புலாரிட்டி கிடைக்க நினைக்கிறது, அப்புறம் கவர்மெண்ட்டை தடுக்க நினைக்கிறது, திரும்ப இவன் வந்து ஒரு புதுசாக ஒரு சர்ச்சை உருவாக்க நினைக்கிறது, த சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஷியன் ஃபிலாசபிஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சர்ச்சை உருவாக்குறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே இவங்கள அந்த ஃபாஸ்ட் ரைஸை பொறுத்தளவில் இவங்க வந்து ஒரு தீய விஷயங்கள் செய்கிறாங்க அவங்க நினச்சி தான் அந்த சர்ச்செல்லாம் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த விஷயம் எல்லாமே வேலண்டைன் ஸ்மித் வந்து மார்ஸில் இருக்கிற ஒரு ஃபிலாசபி தான், இதெல்லாம் மக்களுக்கு சேஃபான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண நினச்சாலும் போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்படுறான், அப்புறம் எஸ்கேப் ஆகிறான், அப்புறம் வந்து திரும்ப மக்களால் எதிர்க்கப்படுறது, அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால் கொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே த சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்ட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் ஃபைனலாக எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறம் அவர் ஒரு ஃபவுண்டர் மாதிரியும், இவருடைய கொள்கைகள், இவர் வந்து ஒரு மேட்டையர், இவருடைய ஆர்கேஞ்சல் மைக்கேல் அவருடைய இன்கார்னேஷன் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ஒரு த ஸ்ட்ரேஞ்சர் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. இப்போது இந்த ஃபைனலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், ஒரு மெசானிக் ஃபிகர் இவர் தான். ஏன்னா இவரோட டீச்சிங்ஸ், அந்த சர்ச் ஆஃப் ஆல் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற டீச்சிங்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய லெகசி உடையது. ஏன்னா நிறைய மக்கள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கெல்லாமே ஒரு லிபர்ட்டி கிடைக்கிறது இந்த பிரின்சிபல்ஸில் தான், இவர் சொன்ன டீச்சிங்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய கான்செப்ட்ஸ்லாம், இதனுடைய தீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சுரல் ரிலேட்டிவிட்டிசம், அப்புறம் அவுட் சைடர் பர்ஸ்பெக்டிவ், ரிலீஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், செல்ஃப் டிஸ்கவரி, அப்புறம் செக்ஷுவாலிட்டி, அந்த ஃப்ரீ லவ்ங்கிற கான்செப்ட்டு, ஹியூமன் எவல்யூஷன், அப்புறம் த நேச்சர் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி, அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் லைக் இந்த மார்ஷியன் கிராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஷியன் கான்செப்டை ஒருத்தவங்களை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூலியமாக நம்ம ராபர்ட் ஹெயின்லைன் வந்து சொல்லியிருப்பார். இது அந்த நாவலோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.